4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குல்ல, நேரத்தே முடிவு செய்யறதுக்கு யாரு? இந்த தாசில்தார் கலெக்டர் யாரு? எப்படி அப்படி செஞ்சாங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? 21,800 வாக்கை வந்து ஷிப்டட்னு பூராத்தி பதிவு செஞ்சுட்டாங்க. ஷிப்டட்னா அந்த ஊர்ல இல்ல, இடம்பெயர்ந்து விட்டார்கள். இவ்வளவு பெரிய அநீதி எங்கேயாவது நடக்குமா? நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 22,000 வாக்கு, 21,800 வாக்கை வந்து ஷிப்டட்னு பூராத்தி பதிவு செஞ்சுட்டாங்க. ஷிப்டட்னா அந்த ஊர்ல இல்ல, இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று. இவ்வளவு பெரிய அநீதி எங்கேயாவது நடக்குமா? அந்த 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 தாசில்தாரும் கலெக்டரும் சேர்ந்து திட்டமிட்டு, ஏன்னா ஆத்தூர் தொகுதியில் 21,000 பேரை இன்னுமே தெரியாம பூராத்தையும் அந்த பிஎல்ஓவை நீ ஷிப்டட்னு எழுதி கொடு அப்படின்னு கணக்க முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர் கிடையாது. இன்னைக்கு எஸ்ஐஆர் இன்னும் 7 நாள் நீடிச்சிருக்காங்க, 11ஆம் தேதி வரைக்கும். இப்போ எப்படி இந்த வாக்காளர் சேர்க்கறது? ஷிப்டட்னு போட்டது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. அந்த தாசில்தார் கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும். எலெக்ஷன் கமிஷனை உடனே இதை விசாரிக்கணும். அந்த ஊர்ல வந்து விசாரிக்கணும். ஒவ்வொரு வார்டுலையும் 200, 250, 300 வாக்காளர்களை, அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களை போய் நீங்க சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி ஷிப்டட் என்று பதிவு செய்திருக்கார்கள். இதை விட தவறு நீங்க இப்போ எல்லா ஊரையும் நீங்க விசாரிச்சு பாருங்க, எவ்வளவு ஷிப்டட் போட்டிருக்காங்கன்னு. பட்டியலே கையில இருக்கு, நான் தர்றேன். இவ்வளவு பெரிய தவறு தமிழ்நாட்டில் எங்கே நடந்திருக்காங்க. இதை உடனே தேர்தல் கமிஷன் தலையிட்டு இதை மறு ஆய்வு செஞ்சு சின்னாலப்பட்டி பேரூராட்சியில் சேர்க்கை நடத்திட வேண்டும். எல்லா பூத்துலையும் நடத்தணும். ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் நடக்கல, நேற்று எஸ்ஐஆர் நடக்கல. எஸ்ஐஆர்வே 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குல்ல, நேற்றே முடிவு செய்யறதுக்கு யாரு? இந்த தாசில்தார் கலெக்டர் யாரு? எப்படி அப்படி செஞ்சாங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? அங்க இருந்து மத்திய அரசு எதுவும் சொல்லிட்டா? ஏதோ ஒரு காரணம் இருக்கு, சதி இருக்கு. அது ஆத்தூர் தொகுதியில் மட்டும் இதை பண்ணியிருக்காங்கன்னா பெரிய சதி இருக்கு. ஒரு பேரூராட்சியில் 7,217 பேர் நீக்கியிருக்காங்க. அந்த பட்டியலை உங்க கையில் கொடுக்குறேன், விளக்கத்தை. இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு, நடக்கணும். திருப்பி மறு ஆய்வு செய்ய வேண்டும், திருப்பி சேர்க்க வேண்டும். யார் யாரும் விடுபட்டு போனவர்கள் வருகிறார்களோ, ஏன்னா சின்னாலப்பட்டி பூரா வியாபாரிகள், வெளியூருக்கு சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். கேரளாவுக்கு போவாங்க, எல்லா ஊர்ல போய் சேலையை வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க வந்து வியாபாரத்துக்கு போனால் 1 வாரம் கழிச்சு வருவாங்க. பையா வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சேரலாம்னு வந்திருப்பாங்க. யாரும் சேர்க்கல, சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை, எஸ்ஆர் இல்லை. பூத் லெவல் ஆஃபீஸர் எங்கேயும் கிடையாது, ஒருத்தர் கூட இல்லை. நாட் பிரசன்ட் தேர். எஸ்ஐஆர் இல்லை ஆத்தூர் தொகுதியில், எஸ்ஐஆர் நேற்று இருந்து இல்லை. அதான் முக்கியம். இதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எனக்கு தெரியாது. எஸ்ஐஆர் நேற்று இன்னைக்கு நடக்கலைன்னு சொல்றேன்ல, எந்த டைம் கொடுத்துருக்கான்? கூப்பிட்டு உடனே விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளோதான். வேற என்ன சொல்லுவீங்க? அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ஏங்க 7,200 ஒரே நேரத்தில் பார்த்தாங்களா? தெருவில் போய் விசாரிச்சாங்களா? எல்லாம் உள்ளூர்ல இருக்காங்க. கொத்தனாரு, சித்தாளு வேலை செய்யக்கூடியவங்க. அந்த தெருவிலே 360 பேர் டிக்கெட் போட்டுருக்காங்க. அந்த பூத்துல உள்ள கம்பவுண்ட் பண்ணி கையெழுத்து வாங்கிருக்காங்க. தாசில்தார் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கார். உடனே மாற்றணும், நடவடிக்கை எடுக்கணும், விசாரிக்கணும், நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.